எல்லா நேரத்துலேயும் நம்ம கையில் பணம் புரண்டுகிட்டே இருக்கணும். இதுதான் எல்லாருடைய கனவு, எதிர்பார்ப்பு, ஆசையும் கூட. ஆனால் அது மாதிரி இருக்கா? ஒவ்வொரு டைம் அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கும். ஒவ்வொரு நாள் ரூபா கூட கஷ்டப்படுற மாதிரி சூழல் இருக்கும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மாறி மாறி தான் வருது. பணம் நிறைய வச்சுட்டு நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைங்களுக்கோ நம்மளுக்கோ செலவு செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கு பணம் எப்பயும் நம்ம கையில் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு பணம் எப்பயுமே நம்ம கையில் புரள்கிற அந்த சிச்சுவேஷனை இந்த பச்சை கற்பூரம் நம்மளுக்கு தரும். பச்சை கற்பூரத்தை இது கூட வைங்க, சோம்பு கூட வைங்க, அது கூட வைங்கன்னுவாங்க. இது நான் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் பச்சை கற்பூரம் மாதம் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கும்போதே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. 100 கிராம் பச்சை கற்பூரம் 200 ரூபாய் தான். 100 கிராம் பச்சை கற்பூரம் ஒரு மாதத்துக்கு 200 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த பச்சை கற்பூரத்தை பீரோவில், அப்புறம் காசு வைக்கிற பர்ஸு, காசு வைக்கிற டப்பா, காசு வைக்கிற பீரோ உள்ள ஒரு ஒரு ரூம் மாதிரி சின்ன அறை மாதிரி இருக்குங்கள, அங்கெல்லாம் போட்டு வைங்க. எங்கெங்கே காசு வைக்கிறீங்களோ. அப்புறம் தட்டில் பூஜை ரூமில் நிறைய சில்லறையை சிலர் வைப்பாங்க, அங்கே போடுங்க. நீங்களே சில்லறையே மசாலா டப்பா அந்த மாதிரி இடத்துல எங்கன்னா சேர்த்து வச்சாலும் அதுலேயும் ஒரு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போடுங்க. அதன் பிறகு கல்லாப்பெட்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கல்லாப்பெட்டி ஏன் பச்சை கற்பூரத்தை போடணும்னா, பச்சை கற்பூரம் ஈர்ப்பு சக்தி. திருப்பதியில் போய் பாருங்கள், பெருமாள் கன்னத்தில் பச்சை கற்பூரம் தடவி இருப்பாங்க. செய்கிற லட்டில் பச்சை கற்பூரம் இருக்கும். நம்ம திருப்பதிக்குள்ளே போனாலே பச்சை கற்பூர வாசனை தான் நம்மளுக்கு முதல்ல வரும். அந்த மாதிரி இப்போது குங்குமம் வைக்கிறீங்கள, நம்ம குங்குமம் வைக்கிறோம். அதில் பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி அதில் போட்டு கலந்து குங்குமத்தை வச்சாலும் நம்ம முகத்துக்கு ஒரு வசீகரம். நம்மக்கிட்ட யாரும் பேசும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட வராது. அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ இதுவும் இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு காப்பு மாதிரி தான். பச்சை கற்பூரத்தில் குங்குமத்தை மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ சிலர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு பச்சை கற்பூரம் கொடுக்கணுமா, ஆனால் அவர் குங்குமம் வைக்க மாட்டார், திருநூறு வைக்க மாட்டார், அந்த பழக்கமே இல்லைன்ற மாதிரி வீட்டுக்காரர் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், பச்சை கற்பூரத்தை மடித்து நல்லா கொஞ்சம் காற்று போகிற மாதிரி மடித்து அவரோட பாக்கெட்டில் வச்சுருங்க. இல்லை அவரோட பேகு, பர்ஸு அந்த மாதிரி இடத்துலையும் அவர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் பணப்புழக்கம் வரும். அப்புறம் நம்ம தூங்குகிற அறையில் கூட ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த அதை ஏற்றி ஒரு மூலையில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன்லாம் போடாதீங்க, ஏசி இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கதவை சாத்திடுங்க. அது நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். உடல் நோய் இருந்தால் கூட இதனோட வாசனை நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு உட்கார மாதிரி செய்யும். இதையும் செய்யுங்க. இது பண ஈர்ப்பையும் தரும், உடல் ஆரோக்கியத்தையும் தரும். இதையும் பண்ணலாம். அதன் பிறகு என்ன பண்ணுங்கள், பூஜை ரூமில் பச்சை கற்பூரம் விளக்கு ஏற்றுறச்சு அதில் கொஞ்சம் தூள் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் மூளைக்கு மூளை கூட ஒரு பச்சை கற்பூரம் பூஜை ரூமில் வைக்கலாம். எங்கெங்கே நினைக்கிறீங்களோ அங்கங்கே பச்சை கற்பூரத்தை வைங்க. அந்த வாசனையே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரதை விட பணப்புழக்கத்தை அதிகமாக ஈர்த்து தரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பணப்புழக்கம் இருக்கும். இப்போ அவள் மட்டும் எப்பயுமே வசதியாக இருக்கா, நம்ம மட்டும் எப்பயுமே கஷ்டப்படுறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தாந்திரிகத்தை நம்ப மாட்டோம், அதனால் நம்ம கஷ்டப்படுறோம். எல்லோரும் இப்போது வசதியாக இருக்கிறவங்களாம் மற்றவங்க சொல்கிற ஒரு நல்ல டிப்ஸு எதுவாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு போவாங்க. விதண்டாவாதம், வெட்டி பேச்சு, பச்சை கற்பூரத்தை இதெல்லாம் இங்கே வச்சா அதெல்லாம் அப்படி ஆகிடுமா அப்படின்னு விதண்டாவாதம் பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிற ஒரு சின்ன சின்ன தாந்திரிகத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு அளப்பெரிய நன்மை கிட்டும். அதனால் எல்லாமே